ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஊட்டிக்கு போகிறப்பவும் திரும்பி ரிட்டன் வரவும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதில் இது போட்டிருக்கேன். டைம் இருக்கவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? எங்கே பாப்பா ஜம்ப் பண்ணுற? மடியில் உட்காந்துருக்க. பாப்பா கிளி மடியில் உட்காந்துருக்கீங்க. பட்டுக்கிளி பட்டுக்கிளி பட்டுக்கிளி. இப்படி ஜம்மன் மடியில் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க, பார்த்தீங்களா? ஜாலியாக வந்துட்டுருக்காங்க. என்ன குளிராக இருந்தாலும் ரொம்ப மழையாக இருந்தாலும் ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணவே விடலை. எனக்கு தான் அதில் ரொம்பவுமே கோல்டாகிடுச்சு. என்னுடைய வாய்ஸெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. போயிட்டு வந்ததில் வந்து கொஞ்சம் கோல்டாக தான் ஆகிருக்கு எனக்குமே. ஏன்னா பிங்கி பாப்பா வந்து ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணவே விடலை. அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு பாருங்கள். மடி மேலே கொஞ்ச நேரம் ஜன்னல்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்படியே உட்காந்து இந்த பக்கம் ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க கண்ணு பாருங்கள் எப்படின்னு, இப்படின்ட்டு பார்த்துட்டு வராங்க. மடி மேலே உட்காந்துருக்காங்க. நான் எங்கே உட்காரேன்னா அங்கே தான் உட்காருவாங்க. அழகாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். குழந்த மாதிரி மடியில் உட்காந்துட்ருக்காங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு வராங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துக்குவாங்க. என்ன ஒன்றுனா ரொம்ப குளிர் மழை பெய்யும் போது ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் வெளியில் இறங்கி யூரின் போகிறப்ப இறங்கி கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தாங்க. அழகாக இருக்கு பார்க்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப சில்னஸ்ஸு. எப்படி இங்கேருந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே போயிட்டாங்க ரெண்டு பேரும். எப்படி யாருமே இல்லை இந்த ரோட்டில் பாருங்கள், வண்டியே இல்லை. எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து வராங்க பாருங்கள் பிங்கி பாப்பாவும் அவங்க அப்பாவும். ஏன்னா வண்டியில் போயிட்டே இருக்கலாம், ரொம்ப தூரம் போயிட்டு ரிட்டன் வரும்பொழுது அவங்களுக்கு யூரின் போகணும் அப்படின்றக்காக. கமான் கமான், ஒடியா ஒடியா ஒடியா. என்ன அழகாக ஓடி வர பாரு பாப்பாச்சி. ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. என்னம்மா பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்கும்னு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பான். பாப்பா கிளி இங்கே பாருங்க. பாப்பா கிளி இங்கே பாருங்க. பாப்பா அம்மா இங்கே பாரு, அப்பா கூப்பிட்றேங்க பாரு. டீ குடிக்க ஒரு இடத்துல இறங்கி இருந்துட்டு எப்படி உட்காந்துருக்கா பாரு. எப்படி எப்படி இங்கே பாரு எப்படி உட்காந்து. அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே மடியில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் மடியில், கொஞ்ச நேரம் உட்காந்து கீழே. இதுதான் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த டோரை ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அந்த காற்று சல்லுன்னு உள்ளே வரும் இல்லைங்களா, அது அப்படியே நமக்கு கொஞ்சம் கோல்டாயிடுச்சு. பிங்கி பாப்பா ஜாலியாக ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன ஒரு சொகுசாக உட்காந்துட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள்.
நமக்கு கால் வலிச்சா என்ன, வலிக்காட்டி என்ன, அம்மா தானே, அம்மா மடியில் உட்காந்துக்கோன்ற மாதிரி சொகுசாக உட்காந்துருக்கு. எவ்வளோ வயசானாலும் குழந்தை தானே, நான் குழந்தை தான், இப்படி தான் உட்காந்துருக்கன்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா பாருங்கள். ஜாலியாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்கா. இவ்வளோ ஒரு பாசமான ஜீவனை மடியில் உட்கார வச்சா நமக்குமே அந்த கால் வலி அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு இயற்கையை ரசிச்சுட்டே போகிறது ரொம்ப சுகமாகவும் சந்தோஷமாகவும் தானே இருக்கும். நமக்கே அப்படி இருக்கும்போது பிங்கி பாப்பா பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இருக்கவங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்க்கறதுக்கே என்ன ஒரு அழகாக இருக்கு இல்லைங்களா இந்த இடம்லாம். அது இந்த கிளைமேட் அப்படி இருந்ததுனால இன்னமும் பார்க்குறதுக்கு பண்ணுறீங்க. ஓகே, நாங்கள் வீடியோ எடுக்கிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப என்னதான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாலுமே அதை ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக தான் இருக்கும், ரசிக்கணும்னு தோணும். சூப்பராக இருக்குது.